அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் அனைத்து ஜாதகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டுக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை இது. இந்த செவ்வாய்க்கிழமையை மீதி செவ்வாய்க்கிழமையில் பயன்படுத்தினாலும் இந்த ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை, அதுவும் இந்த சிவராத்திரிகள் வருவதால் மிகவும் சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். நியாயமானதாக இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள். முக்கியமாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்களாம் இன்று மனதார கோயிலுக்கு சென்று, முருகன் கோயிலுக்கு சென்றாலும் சரி, அம்மன் கோயிலுக்கு சென்றாலும் சரி, எங்கு சென்றாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகும். செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் முருகனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு. அதிலும் ஆடி செவ்வாய் என்றால் அம்பாளுக்கும் முருகனுக்கும் ஏற்ற நாளாகும். ஆடி செவ்வாயில் முருகனையும் அம்பாளையும் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டினால் வீட்டில் துன்பங்கள் நீங்கி மங்களம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆடி செவ்வாயுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, செவ்வாய் தோஷத்தினாலும் நாக தோஷத்தினாலும் திருமணம் தடைப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமையில் துர்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவதால் தோஷ நிவர்த்தியாகி திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் எண்ணெய் வைத்து மஞ்சள் பூசி தேய்த்து விரதம் அனுசரித்து அம்மனையும் முருகனையும் வழிபட்டு வந்தால் மாங்கல்யம் பலம் கூடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் அம்பிகை பூஜிப்பது விசேஷமானது. ஆடி செவ்வாய் என்று அன்னதானம் செய்வது மற்ற தினங்களில் அன்னதானம் செய்தால் கிடைக்கும் பலன்களை விட அதிக பலன்களை பெற்றுத்தரும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் கன்னி பெண்கள் ஔவையார் நோன்பிருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தி உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தவறாமல் கோயிலுக்கு சென்றுவாங்க. உங்களை இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனராத வணங்குங்க. அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.